எஸ் மேடம், ஞாபகம் வந்துருச்சு. சாதுரியான ஒருத்தங்க வந்து மேடத்தை பார்த்தாங்க. சாதுரியா அவங்க அட்ரஸ் இருக்கா? லெக்சர்ல வேணா தேடி பார்க்குறேன். கிடைச்சா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்க சொல்ற பதில்ல தான் இந்த கேஸ் தசை திருப்ப போறது. சோ சீக்கிரமா சொல்லுங்க. சரி, நான் வரேன். ஓகே மேடம். ஹலோ, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே சாதுரியா பத்தின தகவல்களை போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லது. கொஞ்சம் திரும்பி பார். என்ன விட்டுருங்க, என்ன கொண்டாதீங்க. சுரேஷ், இப்ப கூட ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாத அந்த சந்தியாவை வச்சு அந்த வக்கீல் வள்ளி உங்களை எப்படி மிரட்டுவாங்க? என் மனசுக்குள்ளேயே அந்த கேள்வி இருந்ததுனால தான் அந்த வள்ளியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவ ஒரு பொம்பளை பிளாக்மெயிலர். பிளாக்மெயிலரா? ஆமா, பெரிய பெரிய பணக்கார பசங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அந்த பையனை பத்தின டீட்டெயில்ஸை வச்சு காட்டி மிரட்டி காசு பிடுங்கிறது தான் அதோட மெயின் பிசினஸ். எனக்கு என்னமோ இதெல்லாம் உங்களை பிடிக்காதவங்க யாரோ செய்யற சதி வேலை மாதிரி தெரியுது சுரேஷ். ஆமா சாதுரியா, எனக்கே அந்த டவுட் இருக்கு. பிசினஸ் சைட்ல எங்களை டெல்லி மீட்டிங்ல கலந்துக்க விடாம யாரோ பிளான் பண்றாங்களான்னு தோணுது. அவங்க எதுக்காக இப்படி பண்ணணும்? டெல்லியில் இருக்கிற எரிபொருள் துறை அமைச்சகம் எங்க கம்பெனி தயாரிச்ச சோலார் எனர்ஜி ப்ராடக்டை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பிளான் அது. எங்க கம்பெனிக்கு அந்த ஆர்டர் வந்துடக்கூடாதுன்னு எங்களுக்கு போட்டியா இருக்கிற யாரோ நினைக்கிறாங்க. அந்த நினைப்போட செயல்பாடு தான் இந்த வேண்டாத சம்பவங்கள் எல்லாம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள முதல்ல கிளியர் பண்ணுங்க சுரேஷ். கண்டிப்பா. அப்புறம் நீங்க அரெஸ்ட் ஆன விஷயம் பேப்பர்ல எதுவும் வந்துடாதே. ஏன்னா அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாதுங்கிற பயத்துல தான் கேக்குறேன். வராதுன்னு போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அப்படியே வந்தாலும் அதுல என் பேரோ இல்ல எங்க அப்பா பேரோ வராது. யூ டோன்ட் வரி. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கார் தானே 4365? ஆமா. முன்னாடி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என் கார் எடுத்துக்குவேன். ஓகே. ஓகே. ஒன் செகண்ட்.
Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.